சிம்ம ராசி. ராசிக்கு 5வது வீடு. அற்புதமான ராசி. அனைவரையும் அரவணைச்சு அன்பா பண்பா அரவணைச்சக்கூடிய அற்புதமான சூரியனுடைய அம்சம் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 8வது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இப்போ ஆயிருக்கு. 8வது வீடுனா அஷ்டமத்தில் சனி பகவான். உங்களுக்கு அஷ்டம சனி. பயப்படாதீங்க. சிம்ம ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் 3மே நல்ல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம ராசிக்கு. ஆன்மீக தன்மைகள் அளவு கடந்த ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு. கலைத்துறையில் பிரகாசமாக வரக்கூடிய தன்மையும் இந்த சிம்ம ராசிக்கு. காவல்துறை உயர்ந்த நிலை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். இப்படி இருக்கக்கூடிய தன்மையில் ராசிக்கு 8வது வீட்டில் மீன ராசியில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு. அப்போ அந்த மீன ராசியில் சனி பகவான் பயிற்சியானால மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது, மண்ணும் பொன்னாக போகுது. உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த சிம்ம ராசியோடைய பார்வையிலையும் கால் தடத்துலையும் அந்த வீடு செழிப்பாக போகுது. ராசியில் ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சனி பகவான் பிரவேசிக்க போகிறாரு. நீதியாக இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லி பல யோகங்களை தரக்கூடிய நேரம் உங்களுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணம், பாசம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய பிள்ளைங்க மேலே, தன்னுடைய கணவன் மேலே. பெண் பிள்ளைகளாக இருந்தால் சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய மாமியாருக்கு ஆகாது. ஆண்களாக இருந்தால் சிம்ம ராசிக்காரங்க ஆண்களாக பெண்களாக இருந்தாலும் அவங்கவுங்க மாமியாருக்கு ஆகாது. அப்படியாப்பட்ட நேரமும் நடக்கு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் பார்த்திங்கன்னா 100% நல்ல ஒரு நன்மை உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 வருஷம் யோகம். மண், நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்க, உடம்பை வளர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கிடைக்கும். அந்த தருணம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது. அகமகிழ்ந்து அரசனை போல வாழக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன், சுக்கிரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சூரியன் சொல்லக்கூடிய சூரிய அம்சம். ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே உங்களுக்கு தனபியோகம் வரக்கூடிய நேரம் உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஆனால் தாயே தகப்பனை உற்றார தலைவணங்கி முறையாக சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டுக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உல்டாவாகாது. ஜாதகம் தன்மை குறையாது. ஜாதகத்தன்மை பார்த்தீங்கன்னா பலவீனமாக ஆயிருச்சுன்னா 2025 2.5 வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பீங்க. என்னென்ன பிரச்சனைகள் என்ன பண்ணா வரும்னு சொல்லட்டா? மண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா, பொண்ணு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா, பெண்ணு மேலே ஆசைப்பட்டா அஷ்டம சனி உங்களுக்கு தான். பூர்வீக பிரச்சனையில் ஒரு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நிலங்கள், சொத்து சுகத்தில் உண்டான ஒரு வாய்ப்பு அமைப்பும் இருக்குது. ஜாதகருக்கு 45 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள உடல்நிலை பாதிக்கும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் வரும். நல்லா டீப்பாக தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. அப்படி மூச்சை இழுத்து நல்லா மூச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. தவறுகள் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்குங்க அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான். 2.5 வருஷம் சனி பகவானுடைய அடுத்த வரக்கூடிய பெயர்ச்சி வரைக்கும் சனி பகவான் பலமாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு. சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள், சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை அபகரிக்கிறதுக்கு உண்டான ஆண்கள் இருப்பாங்க. சிம்ம ராசியில் ஆணா பெண்ணா இருந்திருந்தாலும் சீக்கிரத்தில் கல்யாணம் ஆகிடும். ஆனால் அது காதல் திருமணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு குறை வராது.
ஆசை பாசை அன்பா பண்பா அனுசரணைய நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சிம்ம ராசி பெண்கள் நிறைய ஏமாறுவீங்க. குழந்தை திருமணமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. 2025 வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு வந்தீங்கன்னா 2025 வரக்கூடிய சனிப்பயிற்சி 2.5 வருஷம் நீங்கள் யோகக்காரு. நல்ல படிப்பு, நல்ல பண்பு, நல்ல துணிமணியோட ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருக்குது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. தேவையில்லாத இன்ஸ்டன்ட்டு இந்த பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான். அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்கு உண்டு. அரசியல்வாதிகளோ கலைத்துறையோ காவல்துறையோ உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு 100க்கு 100 உண்டு. அதை நழுவ விட்டுறாதீங்க. முறையான வழிபாடுகள், முறையான சடங்குகள், முறையான பரிகாரங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் வேணாம், உங்கள் வீட்டால் இருக்க வேண்டிய கோயிலை தலைவணங்கி வழிபடுங்க. அற்புதமாக வாழுவீங்க. அரசனை போல வாழ்ந்து அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. சிவாய நம. சனி பகவானை தலைவணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்கிரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க. சொல்கிறான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில் குணம். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு, ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவானை அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை, கோப பார்வை, அண்ணான்னு கேட்டால் பெரிய பிரச்சனையை சின்னதாகி கொடுப்பார். கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார். இப்படியாம்பட்ட தன்மை கூடியவர் சனி பகவான். ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன், அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள், ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை, பல வழிமுறைகளை வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம.